பவுல் ஒரு தேவனுடைய பிள்ளை, கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர். அவர் நியாயம் விசாரிக்கப்படுகிறார். இந்த கப்பல் பிரயாணம் துவங்குது. அதுக்கப்புறம் தான் பெரிய விபத்து. அதுல எல்லாருக்கும் நம்பிக்கை போச்சு. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன ஆச்சு? நம்பிக்கை போயிடுச்சு. அவ்வளவு பயங்கரமான கொடும் காற்று அடிக்குது. நிலை குலையறாங்க. ரொம்ப நாள் ஆச்சு, வெளிச்சமே இல்லை, ஒரே இருட்டு. எங்களுக்கு எங்க இருக்கிறோம், என்ன பண்ண போறோம், எத்தனை நாள் ஒண்ணும் புரியல. அவ்வளவு பயங்கரமான சூழ்நிலைக்குள்ள போயிட்டு இறங்கிட்டேன் குஷியா. ஆனா என் கண்ணுக்கு அந்த கரையே தெரியல. கரை தெரியல கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு வெளிச்சமா தெரியுதா? ஒரு வெளிச்சமும் தெரியல. ஒரே இருளா இருக்குது, குழப்பமா இருக்கு, நம்பிக்கை முழுசா அழிச்சிட்ட மாதிரி தெரியுது. அப்படின்ற ஒரு இடத்துக்கே இன்னைக்கு நீங்க ஒருவேளை உங்க குடும்பமாகவோ ஒரு தனிப்பட்ட மனிதனாகவோ உங்கள் வாழ்க்கையில ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க நின்றுட்டு இருப்பீங்கன்னா, இந்த இருளோடு கரை சேராம நீங்க பாதியில முடிக்கிறத கர்த்தர் விரும்பவே இல்லை, கர்த்தர் அனுமதிக்க மாட்டாரு. அவர் உங்கள் துணையாக இருப்பதினால உங்களை கரை சேர்ப்பார். நீங்கள் கரை சேருவீர்கள். கர்த்தரே உங்களை கரை சேர்க்க வல்லவராக